நாம் இன்றைக்கி பீர்க்கங்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பெரிய சைஸில் இருக்கிற 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் 2 பக்கமும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம சாப்பிடையில அதில் இருக்கிற அதில் நார் மாதிரி சிக்கும். அதனால தான் இப்போ நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீவி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக சீவிட்டேன். சீவி எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பீஸ் கட் பண்ணி அது கசக்குதா இல்லை எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு செய்யறதுக்கு ஆரம்பிங்க. ஒவ்வொரு பீர்க்கங்காய் கசக்கும். அதனால் நான் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டேன். இந்த பீர்க்கங்காய் கசக்கலை. அதனால் நான் பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கலாம். பொடி பொடியாக ஒரே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா பீர்க்கங்காயும் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு வாணலி வச்சு வாணலி நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம், எல்லாம் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு செவந்துருச்சு. செவந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். நான் சின்ன தக்காளியை ஒன்று எடுத்து நறுக்கியிருக்கேன். நறுக்கின சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி வதங்கான அரிஞ்சு வச்சுக்கிற பீர்க்கங்காயை உள்ள போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற எல்லா பீர்க்கங்காயும் உள்ளே போட்டுட்டோம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் எல்லாமே நல்லா வதங்கிடும் எண்ணெயிலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இனி வதங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுக்குங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். வதங்காதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். நான் சின்ன டம்ளரில் தான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ டம்ளரில் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்துடும்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. எல்லா தண்ணியும் ட்ரையும் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பீர்க்கங்காய். இப்போ லைட்டாக தான் உப்பு போட்டுக்கோ. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலக்கி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல், நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம். நம்மளுக்கு தேவையான பீர்க்கங்காய் பொரியல் தயாராகிடுச்சு.